Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. கரூரைச் சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரிடம் 10 லட்சம் ரூபாய் 80 லட்சம் மதிப்புள்ள BMW கார் 5 சவரன் நகையை வாங்கிவிட்டு சீரியல் நடிகையும் அவருடைய மூன்றாவது கணவரும் ஏப்பமிட்டு விட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய வில்லி நடிகையை வலைவீசி தேடி வரும் போலீசார் இந்த வழக்கில் ஒளிந்து கிடக்கக்கூடிய பல மர்மங்களையும் அலசி ஆராய்ந்து வருகின்றனர். ஆன் டைமில் சீரியல் பார்க்க டிவி முன்பாக ஆஜராகும் சீரியல் பிரியைகளுக்கு மட்டும் இந்த ராணி வில்லி இல்லை, தனக்கும் தான் வில்லி என கரூரைச் சேர்ந்த ஒரு ஹோட்டல் அதிபர் காக்கிகளிடம் புகார் கொடுக்க சென்னையை விட்டே தனது மூன்றாவது லைஃப் பார்ட்னரோடு எஸ்கேப் ஆகிவிட்டாராம் சின்னத்திரை வில்லி நடிகை ராணி. வெள்ளித்திரையிலும் சரி சின்னத்திரையிலும் சரி நெகட்டிவ் கேரக்டருக்கு இவர்கள்தான் பொருத்தமானவர்கள் என ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அந்த வரிசையில் ராணியை சின்னத்திரையின் நீலாம்பரி என குறிப்பிட்டு சொல்லலாம். வில்லி கேரக்டருக்காகவே அளவெடுத்து செய்ததை போன்ற நடை, திமிர் பேச்சு, பார்வையிலேயே எதிராளியை பொசுக்கிவிடும் அளவுக்கு குரூர பார்வை என 10 பொருத்தங்களும் பக்காவாக இருக்கும். ராணி வரும் காட்சிகளை பார்க்கும் பல பெண்கள் தங்களுக்கு பிபி சுகர் எகிரும் அளவுக்கு திட்டிக்கொண்டே சீரியல் பார்ப்பதுண்டு. இவ்வளவு ஏன், நேரில் பார்த்தபோது கூட பல குடும்ப பெண்கள் ராணியை திட்டி உள்ளார்களாம். அந்த அளவுக்கு அலைகள், சிகரம், சொந்தம், அத்திப்பூக்கள், வள்ளி, குலதெய்வம், முன்ஜென்மம் உள்ளிட்ட சீரியல்களில் தனது கேரக்டரில் அக்மார்க் வில்லியாகவே வாழ்ந்திருப்பார் ராணி. இதெல்லாம் சரிதான். ஆனால் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு ஹோட்டல் அதிபரிடம் தனது வில்லத்தனத்தை காட்டி உள்ளதுதான் ராணியை தற்போது வில்லங்கத்தில் இழுத்து விட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ் ராஜ். இவர் கரூர் மாநகரில் ஹோட்டல் NTS பேலஸ் என்ற ஹோட்டலை நடத்தி வருகிறார். குடும்ப பிரச்சனை காரணமாக தொழிலில் கவனம் செலுத்த முடியாத இவர் தனது ஹோட்டலை லீஸுக்கு விட முடிவெடுத்திருக்கிறார். அதனால் தனது நண்பரான தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் ஜான் பாண்டியனிடம் விவரத்தை கூறி ஹோட்டலை லீஸுக்கு விட யாராவது இருந்தால் கேட்டு சொல்லுமாறு கடந்த பிப்ரவரி மாதம் கூறியிருக்கிறார். இதனையடுத்து ஜான் பாண்டியன் சென்னை வடசரவாக்கத்தைச் சேர்ந்த பாலாஜி என்ற பாலமுருகனை தினேஷ் ராஜிற்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தனது மனைவியான சீரியல் நடிகை ராணி மற்றும் நண்பர் புருஷோத்தமனுடன் கரூரில் முகாமிட்ட பாலாஜி அதே ஊரைச் சேர்ந்த வடிவேலுவை தினேஷ் ராஜுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இதனையடுத்து வடிவேலு தனது நண்பர் ஆறுமுகத்தை அறிமுகப்படுத்தி இவர்தான் லீஸுக்கு எடுக்க போவதாகவும் முன்பணமாக 10 லட்சம் கொடுப்பார் என்றும் கூறியுள்ளார். பின்னர் அதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டு ஆறுமுகம் 10 லட்சத்தை நீட்ட அதனை தினேஷ் ராஜுக்கு கொடுக்காமல் பாலாஜி கையில் வாங்கிக் கொண்டதாக தெரிகிறது. அக்ரிமெண்ட் முடிந்த கையுடன் தினேஷ் ராஜிடமே 80 லட்சம் மதிப்புள்ள அவரது BMW காரை பாலாஜி வாங்கியதாகவும் மேற்கொண்டு 5 சவரன் மதிப்புள்ள தங்க கம்மலையும் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. பணம், நகை, காருடன் சென்னைக்கு சென்ற பாலாஜி, ராணி, புருஷோத்தமன் ஆகியோர் தினேஷ் ராஜ் எத்தனை முறை கேட்டும் அதில் எதையுமே திருப்பி கொடுப்பதை போல தெரியவில்லை. அடுத்து பாலாஜியின் கார் ஓட்டுநர் பிரசாந்திடம் தினேஷ் ராஜ் விசாரித்த போது ராணிக்கும் பாலாஜிக்கும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பதுதான் வேலை என அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த தினேஷ் ராஜ் ஆறுமுகத்திடம் நியாயம் கேட்டதாகவும் அப்போது காவல்துறையில் உயர்மட்ட அதிகாரிகள் வரை தனக்கு தெரியும், மரியாதையாக ஓடிவிடு என பேனாக்கத்தியால் குத்தி அவர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு பாலாஜி, ராணி, புருஷோத்தமன், ஆறுமுகம் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தினேஷ் ராஜ். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒருபுறம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வடசரவாக்கத்தில் உள்ள தனது வீட்டையே பூட்டிவிட்டு மூன்றாவது கணவரோடு எஸ்கேப் ஆகிவிட்டாராம் ராணி. இது ஒருபுறம் இருக்க, லீஸுக்கு ஹோட்டலை விட நினைத்த தினேஷ் ராஜுக்குத்தான் பொருளாதார தேவை உள்ளது. அப்படி இருக்கும்போது அவர் எதற்காக பணம், நகை, காரை கொடுக்க வேண்டும்? ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு 10 லட்சமும் அவர்தானே வாங்கியிருக்க வேண்டும். இதில் ஏதோ இடியாப்ப சிக்கல் இருக்கிறதே என்ற கேள்வி எழும் நிலையில்
தனது மனைவியை பிரிந்த தினேஷ் ராஜை சீரியல் நடிகை ராணி தன் வலையில் விழ வைத்துத்தான் அதையெல்லாம் கறந்திருக்கிறார் என்ற தகவல் கசிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே 70 சவரன் நகைகள், லட்சக்கணக்கில் பணம், சொகுசு கார் ஆகியவற்றையும் தினேஷ் ராஜிடமிருந்து ராணி சுருட்டி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பாலாஜி மீது கொலை முயற்சி வழக்குகள், 10 கோடி ரூபாய் கேட்டு தொழிலதிபரை கடத்திய வழக்கும் உள்ளது. இப்படி எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக உள்ள நிலையில் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இதில் ஒளிந்துள்ள ஒட்டுமொத்த மர்மமும் வெளியே வரும். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.